தாவேக்காரங்க இந்த பக்கம் நாம் தமிழ் வேட்பாளர் ஒரு பொது விவாதம், ஒரு டிபேட். ஆவடி மக்கள் சார்பாகவே அந்த பணத்தை போட்டு ஒரு டிபேட் நடத்தினா மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழுப்புற கேள்விக்கு அந்த மூவர்ல ஒருத்தர் கூட பதில் சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டிபேட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சா இன்னைக்கு டிபேட்டுக்கு மற்ற அரசு கட்சிகள் வரமாட்டான். பர்கானாவா ஐயோ ரொம்ப பேசுங்க, ஐயோ கார்த்திகாவா ஐயோ வேணாங்க வேணாங்க, இடுமோனம் கார்த்திகா ஐயோ உங்க குத்த 4 குத்து குத்துவாருங்க வேணாங்க, சாட்டை துறைமுறை விட்டுருங்க சாமி வேணாங்க, 7 தலைமைக்கு தொழில் குத்துவாப்புல வேணாங்க, தாத்தம் போட்டு எழுப்பாரு வரமாட்டான். திமுக அதிமுக யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டு அடி வாங்க வச்சிருது. சரி போயிட்டு வா போ, 4 குத்து வாங்கிட்டு வா, என்ன பண்றது, ஆத்தமல்ல கொள்ளடிச்சிட்டோம், கனிமூலத்தை கொள்ளடிச்சிட்டோம், 4 லட்சம் கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறோம், நீ வாங்கிட்டு ஆகணும் போன் அனுப்புறாங்க. ஒருத்தர் 4 டிபேட்டுங்க, 4 சம்பத்தை தெரியுமா, 4 கேள்வி நறுக்குன்னு துண்டு தூக்கி போட்டு போயிட்டாப்ல, அதை பண்ணி விட்டு நம்ம என்ன பாண்டு ராஜ்மோகன் தெரியுமா, அவர் வந்தா நான் வரமாட்டேன்ட்டாப்ல. லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா காலேஜ் ஓனர் போட்டுக்க மாட்டான், இன்னொருத்தர் லைலா காலேஜ் போட்டுக்குவான், லைலா ஓனர். ஒரே ஒரு டிபேட் தான். கரூர்ல இருந்து 41 பேர் மரணத்துக்கு ஓடி போன உன் தலைவர் மக்கள் தலைவர் கேட்டேன், ப்ரோ என்ன ப்ரோ என்ன இப்படி கூட அடிக்கிறீங்க, இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்கிற அத்தனை பாலையும் அடிச்சு விரட்டின உடனே அதுக்கப்புறம் எங்களுடைய வேட்பாளர்கள் திருவள்ளூர் ஆரம்பிச்சாங்க, ஒரு தொலைக்காட்சி திருவள்ளூர் வேட்பாளர், அப்புறம் மத்த அங்கிட்டு வேலூர் வேட்பாளர், ராணிப்பேட்டை வேட்பாளர், 7 சண்டை இன்னைக்கு இருப்பாங்க. ராணிப்பேட்டை தாரிகா அந்த தெருல எக்ஸ்கியூஸ் மீ வாங்க அப்படிம்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க ஒரு திமுக காரர் உட்கார்ந்து ஏதோ சத்தம் போட்டாப்ல, என்ன உனக்கு பிரச்சனை, இங்க வாடா இங்க வந்து பேசுற பாத்துக்கல. அப்படி இப்படி கூட்டம் ஒண்ணு 4 நாள் தான் நடத்துறாங்க. 5வது நாள் இங்க திமுக போர்டு இருக்கு, ஸ்டாலின் போர்டு, இந்த அதிமுக போர்டு இருக்கு, எடப்பாடி போர்டு, இந்த பக்கம் சீமான் இருக்காரு, இந்த பக்கம் தாவேகா போர்டு இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆளை காணோம், எங்க கடையை காணோம், அதெல்லாம் காலி பண்ணி ரொம்ப நாளாச்சுங்க. கட்சி அறிக்கை போட்டாங்க, தாவேகாவிற்கு இனிமேல் யாரும் பொது ஊடகத்தை கலந்து கொள்ள, ஏன் நாம் வச்சு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுட்டு இருக்கோம், 1.5 வருஷமா கேட்கிறோம் நாங்களும். இந்த முதல் மரியாதை படத்துல ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச அவனுக்கு சாமி அப்படிமாரில, உன் கொள்கை தெரிஞ்ச அவனுக்கு சாமி அப்படின்னு நாங்க கேட்டோம். எல்லாரும் ஒரே கேள்வி, தாவேகாவின் கொள்கை என்ன? கன்ஃபார்மா தெரியும் ப்ரோ, நீங்க திமுக காசு வாங்கிட்டீங்க. தாவேகாவுடைய கல்விக் கொள்கை என்ன? மாசம் 2 லட்சம் சாப்பிட்டு வருது ப்ரோ. தாவேகாவுடைய கொள்கை என்ன? மாசம் 80 லட்சம் வாங்குவீங்க. திமுக பேரோல இருக்கீங்க, யார் இவங்க? அவங்க எச்சி கேட்டு கூட காக்க வர மாட்டாங்க. திமுக வரீங்க, அவங்க வீட்டுக்கு வந்தா கக்கூஸ் வாலிய கலவாங்கிற கூட்டம் எங்களுக்கு காசு கொடுப்பாங்களா? திமுக காசு வாங்கிட்டு தான் நாங்க திமுக அடக்குமுறை, திமுக ஒடுக்குமுறை, ஆத்துமலை கொள்ளை, கனிமூல கொள்ளை, ஊழல், லஞ்சம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சியினுடைய அடக்குமுறை பேச முடியுமா? காசு வாங்கினா பேசுறான். இவனை எடுத்து கேள்வி கேட்டா என்னைய காசு வாங்கிட்டான்னா, சீமானு பெட்டி வாங்கிட்டாருன்னா, இடுமோனம் கார்த்திக்கு கொட்டி கொட்டு தம்பி சேனல் மொத்தமே மாச வருமானம் 30,000 தான், கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்ட்டாங்க. நாங்க தான் காசு வாங்கிட்டு பேசுன்னு பார்த்தா அவருடைய மனைவி போய் விவகாரத்து கேட்கிறாங்க. கன்ஃபார்மா தெரியுது சங்கீதாக்கு பின்னாடி திமுக இருக்குன்ட்டான். உங்க பொண்டாட்டியை கூட உன்னால வச்சுக்க முடியும்னா நீ என்ன தலைவர்னு கேட்டோம், பதில் இல்ல. உன் சங்கீதாவுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னா, உன் மனைவியில திமுக இயக்குதுன்னா நீ எப்படி தலைவன்? பதிலே இல்ல. நான் பேச விரும்பல உண்மையிலே, ஆனால் எதிர்த்து யார் பேசினாலும் திமுக இருக்கிறது. இதத்தான் திமுக செய்யும். நாங்கள் திமுக வைத்து கழிவிட்டா பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா பிஜேபி உள்ள வந்துரும். இவர்கள் சங்கிகள், RSS கைகூலி. பாத்தீங்களா, ரஜினிகாந்த பாத்துட்டாங்க சங்கிட்டாங்க. அப்ப ரஜினிகாந்த் உங்க அப்பா பிறந்தநாள் கூட்டு வச்சு பேசுறீங்களா? அப்ப நீங்க சொங்கியா? காரியம் வெளியிட்டீங்களே, நாணயமே இல்லாத கலைஞர் கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டீங்க. அப்புறம்
அங்கிருந்து மத்திய அமைச்சர் வந்தாரு, ராஜ்நாத் சிங் தானே. அப்ப அது என்னது? அது இல்லை. நாம மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களையோ இல்ல தமிழிசை சவுந்தரராஜனையோ ஏதோ ஒரு டிபேட்ல சந்திச்சு பேசி நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாங்களா இல்ல நல்லா இருப்போம்னு கேட்டாங்களா? நல்லா இருப்போம், நாட்டை மாத்தோம்னு சொல்றாங்க, கூட்டு சேர்த்துட்டாங்க. பேசக்கூட முடியாது. நாங்க பேசினா எங்களுக்கு பச்சை குத்துவது. அந்த திமுக குத்திய அதே பச்சையை தான் இப்ப தாவேகா குத்துது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குர்ஆன் மீது சத்தியம் என்று சொல்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 புரோன் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்றாரா 120 சீட்டு குறைஞ்சு நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன்னு வரிவேல் ஒரு படத்துல, கவுண்டமணி படத்துல கடப்பார் நீச்சல் முங்கு நீச்சல் போடுவேன், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன், இந்த தமிழ் சென்னையுடைய மானத்தை என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்புல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி. நீ அவங்க சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்புல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்புல. யாருக்கு? கரூர் விவகாரமா? டெல்லியிலே இருக்கு, உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்புல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சுவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது தற்கொலைக்கு சமங்க, தனியா நின்னா அது கொலைக்கு சமங்க. கூட்டணிக்குள்ள போனாலும் இவங்க அடிப்பாங்க. அவங்க பயப்படுறது யாருக்கு? நாங்க கூட்டணிக்கு வருது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலகுத்து குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசி எதிரி பாஜகன்னு போனா இவங்க பறந்து மருந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க. இந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, காதுகளும் 7 தலைமுறை திட்டாலும் பயந்து போயிருக்காங்க. இப்போ அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். I am waiting bro. What bro? This is very wrong bro. தெரியும் நீ இந்த இடத்துக்கு நகருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனால் கொள்கையற்ற ஒருவனால் தமிழ் நிலத்தில் அரசியல் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு விஜய் கொள்கை அறிவிக்கல தெரியுமில்ல? கொள்கைன்னு ஒன்று அறிவிச்சா நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. என்ன கொள்கை? தமிழ் தேசியம் என்கிற கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த கட்சியோடு பொருத்த முடியல. நாம் தமிழர் கட்சி கொள்கையை வைத்துக் கொண்டு அதிமுக இணைய முடியுமா? முடியாது. ஏன்? அது திராவிட கட்சியினுடைய நீட்சி. நாங்கள் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தன் இனத்துக்காக போராடி இருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரோ, யாசர் அரபாத், ஹோசிமின். ஆனால் எந்த தலைவனும் தன் கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பலி கொடுக்கல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், ஆனால் தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. பகத்சிங் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. யாசர் அரபாத் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. ஹோசிமின் போராடினார், தன் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை களத்தில் இறக்கல. ஆனால் உலக வரலாற்றிலே தன் இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எம்ஜிஆரை, அண்ணாவை, ஜெயலலிதாவை, கருணாநிதியை தலைவராக ஏற்ற இவர்களோடு ஒருபோதும் கூட்டு வைக்க முடியாது. தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடத்தோடு கூட்டு சேராது. அவ இந்திய தேசியம், இந்துத்துவ, பிஜேபி வாய்ப்பே இல்லை. அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி. அவனுக்கு புலித்தேவன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். அவனுக்கு ஜெய்காலி, ஓங்காலி என்றால் எங்களுக்கு எங்களுடைய வெட்டுரைகாலி. அவனுக்கு ராமன் என்றால் உலகத்தை மிரட்டிய 10 தலை ராவணன் எங்களுக்கு. கொள்கையே வேற. அப்ப எப்படி கூட்டி சேர முடியாது. அப்ப நாங்க கொள்கையை அறிவிச்சிட்டோம். அதனால திமுகவோட, அதிமுகவோட, பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. இவன் என்ன பண்ணான்? கொள்கையை அறிவிக்கல. இப்ப திமுக கூட அவர் போனாலும் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார். உங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி. நீங்களும் திராவிடம், நாங்களும் திராவிடம். திமுக ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கான். அதிமுக உங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் தலைவர், எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல். உங்களுக்கு அம்மா தலைவர், எனக்கு ஜெயலலிதா அம்மா வழிகாட்டி ரோல் மாடல். உலகத்திலே பாருங்களேன், திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல்.
கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுக ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டேய் யாரா நீ? இதை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம், அதைத்தான் சகோதரி பரிகானா சொன்னாங்க. ஒரு தாய் சொல்றாங்க, ஒரு தாய், என் பிள்ளை செத்தா பரவாயில்ல, தளபதிக்காக தானே செத்தாருங்கிறான். நீ பெத்தெடுத்தியா இல்லையா? எங்கேயாவது பறிச்சுட்டு வந்தியா உன் பிள்ளைய? இன்னொரு பெண் சொல்லுது, சொல்லக்கூடாது பெண்களுக்கு சபையில, அவருக்கு அம்மா இல்லைன்னா நாங்க அம்மாவா இருப்போம், அவருக்கு தங்கச்சி நாங்க தங்கச்சியா இருப்போம். அது நீயே முடிவு பண்ணிக்க. சொல்லுதாங்க. யாரு? குப்பை கூட்டுறவன், தெரு பொறுக்கிறவன், 10 பொண்டாட்டி வச்சிருக்கான். யாரு? அப்பனா உனக்கு எவ்வளவு ஏத்தப்படா? குப்பை கூட்டுறவனா? அப்ப தூய்மை பணியாளர்கள் என்றால் உனக்கு அவ்வளவு இழிவா, அலங்காரம், அத்துமுறா? குப்பை கூட்டுறவன் கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, தளபதி வச்சு கூடாதுன்னு கேட்கிற ஒருத்தி. அவ கட்சியில் எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு? இப்ப இந்த மாதிரி ஆட்கள் யாரு? விஜயனுடைய எல்லா தவறுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பதனாலதான் அவர் என்ன பண்றாப்ல? அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் அமைப்பு பண்றாப்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாவட்ட நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பாட்டில் வருது. உயர் நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு கட்டுப்பாட்டில் வருது. உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற ரிஜிஸ்டர் பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் வருது. அவர்தான் ஒரு நீதிமன்றத்தை உருவாக்க முடியும். தமிழ்நாடு அரசு ஒரு நீதிமன்றம் வேணும், மதுரையில நீதிமன்றம் வேணும்னா தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்டு அனுப்பலாம். அதுக்கு முடிவு செய்வது யாரு? உச்ச நீதிமன்ற பதிவாளர், ரிஜிஸ்டர். உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் பேர் வைக்கலாம்னா